நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேலதிக எரிபொருள் கையிருப்பில் வெளியான தகவல். எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் சடுதியாக குறைக்கப்படவுள்ள 600 பொருட்களின் விலைகள். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் பணம். மத்திய கிழக்கு போர் பதற்றம் தொடர்பில் மத்திய வங்கியின் எச்சரிக்கை. வவுனியாவில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருட்கள் அதிரடிப்படையினரால் மீட்பு. பிற்பகலில் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. எரிபொருள் விநியோக கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை. வேட்டை துப்பாக்கியால் பறிபோன வாழ்க்கை, சட்டவிரோத செயற்பாட்டால் விபரீதம். யாழில் போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் அதிரடி கைது. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க கொரோனா கால உத்திகளை கையாளும் ஆசிய நாடுகள். மீண்டும் அமலுக்கு வருமா ஊரடங்கு உத்தரவு? தொடர்பட விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தேவைப்பாட்டை விட 10% அதிகமான மேலதிக எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் அவசியமற்ற முறையில் எரிபொருளை சேமிப்பதை தவிர்த்தால் எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை. ஆனால் எரிபொருளை அதிக அளவில் சேமித்து வைப்பதும் விநியோகத்தில் ஏற்படும் முறையற்ற முகாமைத்துவமே தற்போதைய சவால்களுக்கு காரணமாகும். ஒரு கப்பலில் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வரும்போது அது தேவையை பூர்த்தி செய்கிறது. ஆனால் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாகவே கொள்வனவு செய்ய முற்படும் போது தட்டுப்பாடு போன்றதொரு தோற்றம் உருவாகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்க QR குறியீட்டு முறை பெரிதும் உதவியுள்ளது எனவும், இதன் மூலம் மாதாந்த தேவை சரியாக பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 6 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை ஒரே நேரத்தில் சில நபர்கள் கோருகின்றனர். இவ்வாறான பதுக்கல் நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும், சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித இடையூறுமின்றி எரிபொருள் விநியோகிக்கப்படும் எனவும் உறுதியளித்த அவர் பொதுமக்கள் அச்சமடைந்து எரிபொருளை சேமிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக, வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விசேட விலை குறைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களிடமிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். பண்டிகை காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அதன் எதிரொலியாக சில பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் குறித்த அறிவிப்பானது மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் என நம்பப்படுகிறது. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், அனுராதபுரம், மன்னார், வவுனியா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த அதீத வெப்பம் உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதோ அல்லது வெளிப்புற வேலைகளில் ஈடுபடுவதோ கடுமையான உடல் சோர்வை ஏற்படுத்தும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தொடர்ந்து இருப்பது தசைப்பிடிப்பு போன்ற பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் போதியளவு நீரருந்தி உடலை எப்போதும் நீரேற்றத்துடன் வைத்திருக்குமாறும், தேவையற்ற கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
குறிப்பாக முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் மேலதிக அவதானம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான மார்ச் மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி முதற்கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட 6,22,462 முதியோர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் 3.1 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதனையடுத்து இரண்டாம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற 71,339 முதியோர்களுக்கு மொத்தம் 356 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியானது பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இன்று நேரடியாக வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது. தகுதியுடைய முதியோர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இன்று முதல் தத்தமது வங்கிக் கணக்குகளின் ஊடாக அசஸ்மெண்ட் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் தொடர்ந்தால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்படும் என மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, சுற்றுலாத்துறை, வர்த்தகம், அந்நிய செலாவணி போன்ற துறைகளின் ஊடாக பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு போர் பதற்றம் எவ்வாறான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்த நிச்சயமற்ற தன்மை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ரூபாவின் பெறுமதி ஒப்பீட்டளவில் ஸ்திரமான நிலையில் காணப்பட்டாலும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக பிராந்திய வலயத்தின் ஏனைய நாடுகளில் போன்றே இலங்கை ரூபாவின் பெறுமதியிலும் தளம்பல் நிலை பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே மத்திய கிழக்கில் போர் பதற்ற நிலைமை நீண்ட காலத்திற்கு நீடித்தால் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். வவுனியா ஏனையின் பிரதான வீதியில் தாண்டிக்குள பகுதிக்கு அண்மையில் சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருட்கள் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றில் நேற்றிரவு குறித்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் உள்ள பிரபல வாகன திருத்தம் ஒன்று நேற்றிரவு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த 900 லிட்டர் சூப்பர் டீசல், 600 லிட்டர் டீசல் மற்றும் 400 லிட்டர் பெட்ரோல் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட எரிபொருட்களை சட்ட நடவடிக்கைகளுக்காக வவுனியா காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அதிரடிப்படையினரால் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். காலை வேளையில் மத்திய சபரகமுவ மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோக கட்டணங்கள் சுமார் 25% அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கிகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அரசாங்கத்திற்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் AMH அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். விநியோக நடவடிக்கைகளில் சிரமங்கள் இருந்த போதிலும் கடந்த நாட்களில் எந்தவொரு தடையுமின்றி விநியோக பணிகளை முன்னெடுத்தோம். இவ்வாறான நிலையில்தான் அண்மையில் எரிபொருள் விலை பெருமளவில் அதிகரிக்கப்பட்டது. இந்த மாதத்தில் மட்டும் எரிபொருள் விலை 101 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இதனால் நமது விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் உரிமையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எரிபொருள் விலை அதிகரிப்பிற்கேற்ப விலை சீராக்கல் தற்போது இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் நகரங்களுக்கு இடையிலான விநியோக நடவடிக்கைகளே எமக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது. எனவே நகரங்களுக்கு இடையிலான விநியோக கட்டணத்தை 21ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 25% அதிகரிக்குமாறு
கோரிக்கை விடுக்க செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. தற்போதைய அரசாங்கம் எங்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளாது என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். நவகத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழுகந்தவெவ பகுதியில் வயல் நிலம் ஒன்றில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டிருந்த வேட்டை துப்பாக்கி வெடித்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பழுகந்தவெவ நவகத்தேகம பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. திங்கட்கிழமை மாலை வீட்டில் இருந்து வெளியேறிய இவர் பழுகந்தவெவ வயல்வெளியில் பொருத்தப்பட்டிருந்த வேட்டை துப்பாக்கியில் சிக்கி படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த நபர் நவகத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஆடுமடுவு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே செவ்வாய்க்கிழமை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் பழுகந்தவெவ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நவகத்தேகம போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் நவகத்தேகம போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 57 போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்புத்துறை பகுதியில் போதை மாத்திரை பாவனை அதிகமாக காணப்படுவதாக யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போதே 5 இளைஞர்கள் நேற்றைய தினம் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 வயதிற்கும் 30 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்களிடமிருந்து 57 போதை மாத்திரைகளை மீட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர். தற்போது உலகளவில் நிலவி வரும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை சமாளிக்க ஆசிய நாடுகள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பயன்படுத்திய அவசர கால உத்திகளை மீண்டும் கையில் எடுத்துள்ளன. அதன்படி இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மத்திய கிழக்கு பிரச்சினைகளினால் சில வேளைகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சமும் தற்போது எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் காரணமாக மசகு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகள் தங்களது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பது, அரசு நிறுவனங்களில் மின்சாரத்தை சிக்கனமாக கடைபிடிப்பது மற்றும் அத்தியாவசிய பயணங்களை குறைப்பது போன்ற கட்டுப்பாடுகளை இலங்கை உட்பட பல நாடுகள் மீண்டும் அமல்படுத்த ஆலோசித்து வருகின்றன. இதன்படி இவ்வாறான அவசர கால நிலையை கட்டுப்படுத்த சில வேளைகளில் ஊரடங்கு உத்தரவு போன்ற போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் ஏற்படலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. கடந்த 2020 தொடக்கம் 21ஆம் ஆண்டுகளில் ஊரடங்கு காலத்தின் போது செயல்படுத்தப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை மீண்டும் சில துறைகளில் அறிமுகப்படுத்துவது குறித்தும் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்தும் விவாதங்கள் இலங்கையில் எழுந்துள்ளன. எரிபொருள் இறக்குமதிக்கான செலவு அதிகரித்து வருவதால் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு கரைவதை தடுக்க இந்த நாடுகள் முயன்று வருகின்றன. மேலும் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற மாற்று சக்தி எரிசக்தி மூலங்களுக்கு விரைவாக மாறுவதற்கான திட்டங்களையும் இந்த ஆசிய நாடுகள் வேகப்படுத்தியுள்ளன. இந்த எரிபொருள் நெருக்கடி நீடித்தால் ஆசிய பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறையக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அதன்படி சில வேளைகளில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அடிப்படையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஊரடங்கு, லாக்டவுன் போன்ற முறைகள் அமல்படுத்தப்படலாம் என்ற எச்சரிக்கை அறிவிப்பும் வெளியாகியுள்ளமை ஆசிய நாடுகளை தற்போது நிலைகுலிய வைத்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.